வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேர்வாயிருக்காங்க. அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம், தென் சென்னை தொகுதியில் போட்டியிடுறதுக்காக தேர்வாயிருக்கிறீங்க. இந்த தொகுதி நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதிர்பார்த்தது தான். வெற்றி பெற போகிற தொகுதி தான். நான் இங்கே நின்றுட்டுருக்க தொகுதியும் தென் சென்னை தான். நான் போட்டி போடுற தொகுதியும் தென் சென்னை தான். வெற்றி பெற போகிற தொகுதியும் தென் சென்னை தான். அதனால் கட்சி எந்த இடத்தில் போட்டி போடுவதற்கு நமக்கு ஆணையிட்டு இருக்கிறதோ அந்த இடத்தில் போட்டி போடுவது எங்களது கடமை. கடந்த முறை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் சந்திச்சிருந்தீங்க. அப்போ தூத்துக்குடியில் போட்டிட்டீங்க. இப்போ இந்த முறை ஒரு கவர்னர் பதவிக்கு போயிட்டும் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு மீண்டும் இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க. இந்த மாற்றம் எதனால்? அதாவது தூத்துக்குடியிலேருந்து தென் சென்னை நீங்கள் விரும்பியதா இல்லை கட்சி கொடுத்ததா? இல்லை, இதுக்கெல்லாம் நான் வந்து தென் சென்னை வேட்பாளர். அந்த தென் சென்னையை வெற்றி பெற வைக்க வேண்டியது எனது கடமை. எனக்கு அதாவது மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆளுநர் பதவியை துறந்து வந்திருக்கிறேன். அதனால் ஏதாவது திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல மட்டும் இல்லை, விரும்பி வந்துட்டேன்னு சொல்லலாம். பாஜக 20 இடத்துல நேரடியாக போட்டிடுறாங்க. நீங்கள் தென் சென்னையில் மும்முனை அதாவது போட்டியாக பார்க்கப்படுது. திமுகவும் அதிமுகவும் பாஜக நேரடி களம் காண்கிறீங்க. இந்த போட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன்னா போட்டி இல்லாமையா இருக்கும்? போட்டி இருக்க தான் செய்யும். இனிமேல் எதில் வேட்பாளரே இல்லாமல் நம்ம நடக்க முடியுமா? முடியாது. அந்தந்த கட்சிக்கு உரிமை இருக்கிறது பலம் பொருந்திய வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு. அதே மாதிரி நிறுத்தியிருக்கிறாங்க. எதுக்கு ஏற்கனவே உள்ள வேட்பாளர்கள், நான் இந்த வேட்பாளர்களோட எதிர்மறை கருத்துக்கள் எதுவே சொல்ல மாட்டேன். என்னோட நேர்மறை கருத்துக்கள். நான் ஒரு பாசிட்டிவ் பர்சன். நான் 24 மணி நேரம் உழைக்க காத்திருக்கிறேன். இல்லைனா ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு சும்மா வரமாட்டாங்க. வெற்றி பெற வேண்டும் என்பதும் வருவாங்க, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதும் வருவாங்க. 2 வேட்பாளருமே ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள். அவர்களோடு நான் போட்டி போட வேண்டும். ஆனால் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா மக்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், பதவிக்காக இல்லை. பதவினா அதை விட பெரிய பதவியில் நான் இருந்தேன். மக்களோடு மக்களாக இருந்து, இன்னொன்று இந்த தேர்தல் நான் எப்படி சந்திக்க போகிறேன்னா, தென் சென்னை வேட்பாளராக இல்லை, தென் சென்னை வாக்காளராக. அப்போனா என்ன அர்த்தம்? வாக்காளருக்கு என்னென்ன பிரச்சனை நல்லா தெரியும், நேரடியாக பார்த்துருக்குறேன். அதனால் எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னது போல் தூத்துக்குடியில் தோல்வியை தழுவிருந்தீங்க. இந்த முறை ஜெயிக்கிறதுக்கான வியூகம் ஏதாவது புதுசாக வகுத்திருக்கீங்களா? உங்களுடைய பிரச்சாரங்கள் எது மாதிரியான இருக்க போகுது? வெற்றி பெறக்கூடிய பிரச்சாரமாக இருக்கும். வியூகங்கள் மிக பிரம்மாண்டமான வியூகங்களாக இருக்கும். வியூகங்களெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. பாஜக நேரடியாக 20 தொகுதியில் போட்டியிட முன்னாடியே சொல்லிட்டோம். அதிகப்படியான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இந்த முறை. இது வெற்றி வாய்ப்பை எளிதாக எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ்க்கா? அதாவது எங்களோட மிகப்பெரிய ஸ்டார் கேண்டிடேட் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். ஆக அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட் தான். அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாடுக்கு வரும்பொழுதெல்லாம் எந்த அளவிற்கு கூட்டம் அவரை வரவேற்றது, தம்பி மாநில தலைவர் பாத யாத்திரையில் எந்த அளவிற்கு வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார், இவ்வளவு தொண்டர்கள் எந்த அளவிற்கு கடுமையாக உழைத்து இருக்கிறார்கள், இவை எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரும். தமிழகத்தில் பங்கு நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை மறுபடியும் பிரதமர் ஆக்குவதில் தமிழகத்தின் பங்கு நிச்சயமாக இருக்கும் என்பது எனது கருத்து. புதுச்சேரி ஆளுநராக இருந்து அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பாராட்டுகளாக நேரடி களம் அரசியல் காண்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத நீங்கள் பார்த்தாலும் பாராட்டுனாலும் விமர்சனங்களும் எழுந்துகிட்டு இருக்கு. விமர்சனத்துக்கு மத்தியில் ஏன் தென் சென்னை சாப்பிட்டு நான் ரொம்ப பலம் பொருந்தியவளாக இருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுச்சேரியில் வந்து ஒரு ஆப்ஷன் தான். நான் தமிழ்நாட்டுக்காரி தானே, இந்த தமிழ்நாட்டில் தானே நின்றுட்டுருக்கேன். என்னோடய வீடு தென் சென்னையில் தானே இருக்குது. அதனால் நான் அங்கே அதிகமாக நல்ல சேவை செய்திருக்கனால மக்கள் அங்கே நம்ம புதுச்சேரியில் நிற்கலாம் அப்படின்னு மக்கள் விருப்பம். நான் இங்கே எனது மாநிலத்தில் இருக்கேன். புதுச்சேரி நிச்சயமாக எனது மாநிலம் தான். வருங்காலத்தில் கூட புதுச்சேரிக்கு என்னென்ன சேவை செய்ய முடியுமோ நான் செய்வேன். ஏன்னா அந்த மக்களோடு நான் இணைந்து பணியாற்றியிருக்கிற ரொம்ப அன்பான மக்கள். நிற்கிற இடம் பெருசு இல்லை, மக்கள் சேவை தான் பெருசு. எந்த இடத்துலனாலும் மக்கள் சேவை செய்யலாம், அவ்வளோதான். நாடாளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி ஏற்கனவே சொன்னது மாதிரி தென் சென்னையில் அப்படி இருக்குது. வெற்றி ஒருத்தருக்கு தான் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒருவேளை தோல்வி அடையும் பட்சத்தில் மீண்டும் ஆளுநராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை களத்தில் நின்று அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? எனக்கு வந்து ஒரு வேலைன்ற பேச்சுக்கே இடம் இல்லைப்பா. வெற்றி தான். ஒரு வேலைன்னெலாம் கிடையாது. எங்களோட வந்து வெற்றி தான்.
அதனால் இந்த ஒரு நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினராகும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 400-இல் நானும் ஒருவள், அவ்வளோதான். எப்பையிலிருந்து பிரச்சாரம் ஒரே நிமிஷம். எப்பையிலிருந்து உங்களுடைய பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகும்? தென் சென்னையில் போட்டிடுறதால நீங்கள் இங்கே மட்டும் தான் இருப்பீங்களா, இல்லை தமிழ்நாடு முழுவதும் நீங்களும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இயக்கம் கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன். ஆரம்பிச்சிட்டோம் பண்ணாங்க, அதனால் நாங்கள் இப்போவே ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான்.